Welcome to the most interesting match of Champions Trophy 2025 group stage. Boys and girls, நம்ம எப்படி ஹாய் ஃப்ரம் பாலா. இந்த ப்ரிவ்யூ தான் வந்து உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சோட ப்ரிவ்யூ. ஆக்சுவலாக இதுதான் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தானுங்கிறது எப்போ வந்துட்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சொல்லும்போது வெயிட்டாக இருக்கும்னா, பாகிஸ்தான் ஒரு வேற மாதிரி லெவல் ஆஃப் கிரிக்கெட் விளாடும்போது அந்த லெவல் ஆஃப் கிரிக்கெட் இன்னைக்கு அவங்க விளையாடாதனால இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இன்னைக்கு ஆக்சுவலாக நடக்க போகிற இந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து தான். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 இந்த குரூப் ஸ்டேஜ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே வந்து ஸ்ட்ராங் அண்ட் ரெண்டு டீமுமே வந்து ஈக்குவலி ஸ்ட்ராங். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ இந்த சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் எந்த அளவுக்கு வந்து நல்லா ப்ரிடாமினெண்ட்டாக பவுலிங் போட்டுருக்காங்களோ அதே அளவுக்கு அங்கேயும் பேஸ் பவுலர் சூப்பர். இங்கே எப்படி உங்களுடைய டாப் ஆர்டர் மாசும் அங்கேயும் அவங்க டாப் ஆர்டர் மாசு. இங்கே எப்படி ஒரு ஐசிசி மேன் இருக்காரு விராட் கோலி, அங்கே அவங்களுக்கும் ஒரு ஐசிசி மேன் இருக்காரு. ஆல்ரெடி 25 வயசுல இவர் தான் வந்து அதிகபட்சமான ஐசிசி செஞ்சுரிஸ்களை போட்டார் நியூசிலாண்டுக்காரர் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மாசான ஒரு ரச்சின் ரவீந்திரா இருக்கிறார். ஸோ அதனால் ரெண்டு டீமை வந்து ஈவன்லி பாய்ஸ்டாக ஒரு ஸ்குவாடை வச்சுருக்கிறனால, ரெண்டுமே பேலன்ஸ்டு டீம் வச்சுருக்கிறனால யார் எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் வச்சுருக்கா, யார்கிட்ட அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்குது, இதுதான் வந்து மேட்சை மாற்ற போகுது. இப்போ இதில் முக்கியமாக நம்பர் 1 நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட். ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் எப்படி உங்ககிட்ட ஒரு 3 ஸ்பின்னர்ஸை நீங்கள் பேக்டாக வச்சுருக்கீங்களோ, ஒரு அக்சர் பட்டேலையோ ஒரு குல்தீப் யாதவையோ ஒரு ஜடேஜாவையோ வச்சுருக்கீங்களோ, அதே மாதிரி அவங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு மிச்சல் சாண்ட்னர் வச்சுருக்கிறாங்க, கிளென் பிலிப்ஸ் வச்சுருக்கிறாங்க, அப்புறம் மைக்கேல் பிரேஸ்வெல் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பவுலிங் ஸ்டைல் கொண்டவங்க. இவங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் தான், மிச்சம் 2 பேருமே ரைட் ஆர்ம் பேஸ் ஸ்பின் பவுலர்ஸு. ஸோ இவங்களை 3 பேரையும் கரெக்டாக அவங்க யூஸ் பண்ண வேண்டிய இடங்களில் வந்து அவங்களாலையும் யூஸ் பண்ண முடியுது, பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும். இதில் ஒரு மேட்ச் இந்த பாகிஸ்தான் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 29 ஓவர் கிட்டத்தட்ட வந்துட்டு 3 பேருமே 10 ஓவர் கோட்டாவை போட்டாங்க இந்த 3 ஸ்பின்னர்ஸ். அந்தளவுக்கு அந்த மேட்ச் போச்சு. ஸோ அதனால் இவங்க கிட்ட வந்து ஒரு 30 ஓவரையுமே ஸ்பின்னு போடக்கூடிய அளவுக்கு இவங்ககிட்ட சரக்கு இருக்குது. அது நம்ம இந்தியாவுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அதில் நம்மளால் என்ன பெட்டராக போட முடியும், நம்ம வந்து நாளைக்கு வந்து நியூசிலாண்டுங்கிறனால வந்து ஏதாவது ரைட் ஆர்ம் ஒரு வருண் சக்கரவர்த்தியவோ இல்லை வந்து ஒரு வாஷிங்டன் சுந்தரியோ உள்ளே கொண்டு வர போகிறோமா, அதுதான் இன்னைக்கு மேட்சை வந்து முடிவு பண்ணும். ரைட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒருத்தராவது இருந்தால் இது நல்லது. பிகாஸ் இவங்ககிட்ட லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்கிறாங்க. டெவான் கான்வே இருக்கிறாரு, ரச்சின் ரவீந்திரா இருக்கிறாரு, மிச்சல் சாண்ட்னர் இருக்கிறார். ஸோ இந்த டீமை நம்ம ஹேண்டில் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம இந்த 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்லேருந்து ஒருத்தரை உட்கார வச்சுட்டு ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னரை கொண்டு வரணும். உங்களுக்கு அது வேற ஒரு பேட்டிங் டெப்த்து போயிருங்க, எனக்கு அக்சரோ ஜடேஜாவோ போனா அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா அப்போ வாஷிங்டன் சுந்தரை தான் கொண்டு வரணும். இல்லை எனக்கு வந்துட்டு குல்தீப் யாதவ் வந்துட்டு தான் நான் கொடுப்பேன், எனக்கு கண்டிப்பாக வேறு யாரும் கொடுக்க முடியாது, அப்போ நீங்கள் குல்தீப் யாதவுக்கு பதிலாக நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது நீங்கள் வந்து இவரை தான் கொண்டு வரணும், வருண் சக்கரவர்த்தியை தான் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் whom you are going to lose, அக்சர் ஜடேஜா குல்தீப் 3 பேரில் எனக்கு யார் வந்து சரி ஓகே வேறு வழி இல்லைனா இவரை தான் நான் எடுப்பேன்னு யார் எடுக்கிறீங்களோ அவருக்கு ஒரு லைக்கில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களை கொண்டு வந்தோம்னா இந்த மேட்ச் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கும்போது, பிகாஸ் அவங்ககிட்ட அது இருக்குது. நம்ம லெஃப்ட் ஹேண்டை உள்ளே கொண்டு வந்து நம்ம அக்சர் பட்டேல் நம்பர் 4லேயே இறக்கலான்னு பிளான் பண்ணாலும் கூட, 5ல் இறக்கலான்னு பிளான் பண்ணால் கூட அவங்க வந்துருவாங்க அழகாக. பட் நம்மக்கிட்ட அது இருக்குதா, நம்மளால் அதை பண்ண முடியுமா, இது நம்பர் 1 கேள்வி. ஸோ நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மாதிரியோ பங்களாதேஷ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மாதிரியோ அவங்க கிடையாது. அதாவது ஓடி வந்து அழகாக எது எரிஞ்சாலும் அது உங்களுடைய நெஞ்சு ஹைட்டுக்கு அழகாக வரும். நீங்கள் புல் ஷாட்டு வச்சிங்கன்னா பறக்கும் டீப் ஸ்கொயர் லெக், பேக்வர்ட் ஸ்கொயர் லெக். அந்த கதை இங்கே கிடையாது. இவங்க போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய இந்த ஷார்ட் பாலுங்கிறது இங்கே வரும். இந்த ஹைட்டில் ஃபாஸ்ட் பவுலிங்கை போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த நியூசிலாந்து அணியில் இருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக ஒருத்தருக்கு அப்புறம் பூனைக்கண்ணை வச்சுக்கிட்டு அப்படின்னு ப்ரௌன் ஐஸில் ஒருத்தர் உள்ளே வருவார். நாளைக்கு பார்ப்பீங்க புளிய மரம் சொல்லி வருவார் ஒருத்தர், புளிய மரம் சைஸில் ஒருத்தர். அந்த புளிய மரத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்றத எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கள். ஸோ அந்த புளிய மரம் நல்லா போட்டு குட் லைன் அண்ட் லென்த், ஐ மீன் ஷார்ட் பாலில் ஒரு குட் லைன் அண்ட் லென்த்தை மெயின்டைன் பண்ணி நறுக்குன்னு ஏற்றினார்னா ஏதாவது ஒரு 3 பால் நம்மளால் வந்து அதை தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்றது சந்தேகமான விஷயம். ஸோ அவருடைய பேரை நான் வந்துட்டு சொல்கிறேன். அவர் பேர் வந்துட்டு எது பொறுக்கியா அப்படின்னு கேட்கக்கூடாது. இன்னும் ஒரு கீ எனக்கு ஸ்பெல் பண்ண தெரில, கமெண்ட்ரியில் நாளைக்கு கரெக்டாக கவனிக்கிறேன். ஸோ ஒரு கீ ரூர்கி சைலண்ட்டாக இருக்குமோ ரார்கி. சரி ரைட். அந்த போக்கிரின்னு ஒருத்தர் வருவாருங்க. அந்த போக்கிரியோட பவுலிங்கை நீங்கள் பாருங்கள், போக்கிரி சூப்பராக போடுவார்.
ஸோ அந்த அவங்க அவரோட மேட் ஹென்ரி அண்ட் போக்ரி நல்லா சேர்ந்து போடும்போது மேட்ச் சூப்பராக சுவாரஸ்யமாக போகும். இவங்களுடைய ஸ்பின்னும் நல்லா இருக்குது. இதுதான் வந்துட்டு மெயின். ஸோ நமக்கு வந்துட்டு இன்னைக்கு முகமது ஷமி விளாடுவாரா இல்லையா, இல்லை வந்துட்டு நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு ஸ்பின்னர் உள்ளே கொண்டு வந்துக்கலாம், 4 ஸ்பின்னர் வச்சுக்கலான்றாங்க சில பேர். இல்லை அவருக்கு பதிலாக லைஃப்பில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் யாரையா உள்ளே கொண்டு வர போகிறீங்களா, இதெல்லாம் நம்ம வந்துட்டு அடுத்ததாக தான் பார்க்கணும். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இப்போ இருக்குது. நம்ம வெறும் ஹர்திக் அண்ட் ஹர்ஷித் ராணா வச்சு போகிறோமா, அவங்களுடைய பேட்ஸ்மேன் உரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற பயம் இருக்குது இல்லை. அப்போ ஷமிக்கு பதிலாக யாராவது கொண்டு வர போகிறோமா, வெயிட் பண்ணி பார்ப்போம்.